டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஆண்களுக்கு உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை நம்ம எப்படி கையாளலாம், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் நிறைய பேர் டிப்ரெஷன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம், திருமணம் ஆன பிறகு சில விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமாக எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் குறைவாக இருக்கிறது நிறைய பேர் சொல்றாங்க. அதுலேயும் முக்கியமாக சுகர் லெவல், இன்றைய காலகட்டத்தில் இளம் வயதிலேயே நிறைய பேருக்கு பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்கு. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தோம்னா செடன்டரி லைஃப் ஸ்டைல், அதாவது உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது, நேரம் கடந்து சாப்பிடுவது, ஸோ உணவு முறையில் ஒரு சரியான ஒழுங்குமுறை இல்லாமல் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தினம் தினம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில முக்கியமான உணவு முறைகள், இது எப்படி ஆண்களோட உடல் நலனுக்கு நமக்கு நல்ல உறுதுணையாக இருக்கும். ஸோ அதில் ஃபாலோ பண்ணக்கூடிய பேசிக் ஹெர்ப்ஸ், அதாவது பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் என்னென்ன அப்படின்றதும் நம்ம பார்த்துக்கலாம். இதில் முக்கியமாக தினம்தோறும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில மூலிகைகள் உணவு முறைகளும் சொல்லலாம். உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது அதிகமான புளிப்பு சுவை இல்லாத உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதாவது புளிப்பு சுவை அப்படின்னு சொன்னோடனே முதல்ல நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது புளி சார்ந்த உணவுகள் தான். அடுத்ததாக வாதம் அதிகரிக்கக்கூடிய உணவு முறைகளையும் அவாய்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நிறைய ஆண்களுக்கு பார்த்தோம்னா இந்த வெரிகோசில் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், அதாவது ஸ்க்ரோட்டம் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீக்கம் இருந்தாலும் எரெக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் விந்தணுக்கள் எண்ணிக்கையும் குறைபாடு இதில் ஏற்படுது. ஸோ இதை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணிக்கிறோம். இதுல பேசிக்கா பார்த்தோம்னா அந்த வாதத்தை அதிகரிக்கக்கூடிய கிழங்கு வகைகளை நம்ம தவிர்த்துக்கணும். இப்போ கிழங்கு வகைகளை நம்ம தவிர்க்கும் பொழுது வாதம் அதிகரிக்காமல் இருக்கும். சில ஆண்களுக்கு எப்பொழுதுமே ஒரு உடல் சோர்வு, உடல் எடை குறைவது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா தொடர்ந்து இருக்கும் பொழுது டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஹார்மோன் லெவல் நிச்சயமாக குறைபாடு இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதையும் நம்ம கவனமா பார்த்துக்கணும். ஸோ டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் லெவல் குறைய குறைய நம்ம உடல்லையுமே ஆண்களுக்கு பார்த்தோம்னா ஒரு ஸ்டாமினா இல்லாத மாதிரியோ, பலம் இல்லாத மாதிரியோ, எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி, கான்சன்ட்ரேஷன் குறையிறது, நமக்கே தெரியாம ஒரு ஃபியர், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, இந்த மாதிரியான உடல்நல பாதிப்புகளும் ஏற்படுது. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. என்னென்ன ஃபாலோ பண்ணலான்றதும் நான் சொல்றேன். இதுல பேசிக்கா பார்த்தோம்னா கால்சியம் மற்றும் புரோட்டீன் சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுக்கணும். ஸோ இந்த கால்சியம் மற்றும் புரோட்டீன் சார்ந்த உணவுகள் எடுக்கும்போது இதுலையுமே முக்கியமாக பார்த்தோம்னா தினம்தோறும் சில உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இதுல இந்த கால்சியம் மற்றும் புரோட்டீன் சார்ந்த உணவுகள் எடுக்கும்போது உடல் நலனில் அதிகமான முன்னேற்றம் அப்படின்றது ஏற்பட வாய்ப்பாக இருக்கும். இதுலையுமே பார்த்தோம்னா நம்ம தினம்தோறும் ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அந்த கால்சியம் புரோட்டீன் இது ரெண்டுமே பார்த்தோம்னா திணை, சாமை, குதிரைவாலி, இந்த மாதிரியான சிறுதானிய வகைகள் நமக்கு பயன்படும். முக்கியமாக கருங்குருவை, கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, அதுக்கப்புறம் நல்ல பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி வகைகள், இதை நம்ம உணவாக சாப்பிடும் பொழுது ஆண்மைக்கு பலம் சேர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். சித்த மருத்துவத்தில் முக்கியமாக நம்ம பல வருடங்களாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூரண வகை மருந்து இருக்கு. இதை லேகியமாகவும் நம்ம பயன்படுத்தலாம். அதுதான் மதன காமேஸ்வர லேகியம், இல்லைன்னா மதன காமேஸ்வர சூரணம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மலர் பார்த்தோம்னா ரொம்ப பெரியதாக இருக்கக்கூடிய ஒரு மலர். ஸோ இந்த பூவை நம்ம நல்லா உலர்த்தி இதை மருந்தாக செய்து கொடுக்கும்போது இந்த மலரோட சில மூலிகைகளை சேர்க்கிறோம். அது ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய மூலிகைகள். அது நம்ம தினம்தோறுமே பயன்படுத்தக்கூடிய சில வகையான மருந்துகள்லையும் அது சேருது. இதுல பார்த்தோம்னா அஸ்வகந்தா, சாலமிசிறி, தண்ணீர் விட்டான், நிலப்பனங்கிழங்கு, இந்த மாதிரி உயர்ந்த மூலிகைகள் இந்த மதன காமேஸ்வர பூவோடு சேர்த்து செய்யக்கூடிய இந்த சூரண வகையை நம்ம ஆண்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது எரெக்ஷன் ப்ராப்ளம் மற்றும் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் குறைவாக இருந்ததுன்னா அதற்குமே இதை பயன்படுத்தலாம். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சுகர் லெவல் எவ்வளவு இருக்கு அதை நம்ம செக் பண்ணிக்கணும். இல்ல பிபி, கொலஸ்ட்ரால், இதுல ஏதாவது மாற்றங்களோ மாறுபாடோ இருந்தா அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும்.
இதுலயுமே முக்கியமான சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றது முக்கியம். இரவு நேரத்தில் உறக்கம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அதிகமான அசைவ உணவுகள், எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகளை நம்ம பயன்படுத்தும் பொழுதும் நிறைய மாற்றங்கள் உடல் நலன்ல ஏற்படும். அதனால அந்த உணவுகளையும் நம்ம தவிர்க்கணும். இப்ப பழ வகைகள்ல இதெல்லாம் சாப்பிட்டா ஆண்கள் உடலுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா தர்பூசணி ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அன்னாச்சி பழம், செவ்வாழை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். முக்கியமாக இந்த கருப்பு உலர் திராட்சையை நம்ம இரவு நேரத்துல ஊற வச்சுட்டு காலையில அந்த தண்ணியோட நம்ம எடுத்து அதை சாப்பிட்டுட்டு வரணும். இல்ல இதனோட இந்த கருப்பு உலர் திராட்சையோட 2 பேரீச்சம்பழம், ஒரு அத்திப்பழம் சேர்த்து மில்க் ஷேக் மாதிரியும் நம்ம வாரத்துக்கு 2, 3 நாட்கள் குடிக்கும் பொழுது ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் லெவல் அதிகரிக்கும். உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேற ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம், இதனால ஏற்படக்கூடிய அதிகமான மன உளைச்சல், இதற்கான உணவு முறைகள் என்னன்றதை இந்த பதிவுல பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.